ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே காய வச்சிடலங்க. அந்த தேங்காய் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தேங்காய் நாடுறதுக்கு. அது ஒரு 5 கிலோ இருக்குது. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 கிலோ வாங்குறாங்க. இங்கே பாருங்கள், எடுத்து போடுறாங்க. சாக்கில் வச்சா தான் அது இடம் வைக்க முடியல, அதனால் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சாக்கில் பிடிக்கிறாரு. 2 கிலோ மட்டும். 1 கிலோ வந்து 125 ரூபாங்க. இங்கே பாருங்கள், 2 கிலோ வந்து 250. நம்ம வாங்கி அரைக்கிறது நம்ம லாபம் தாங்க. 1 லிட்ரு வந்து 450 ரூபாயாம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது தேங்காய். அதான் வாங்கி எடை வச்சுட்டு இருக்கோம். எடை வச்சு இங்கே பாருங்கள், நாங்கள் அன்னக்குள்ளே இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன தேங்காய். கொல்லையில் எங்கள் வீட்டில் இருக்கிற மரம், அதில் கொஞ்சம், கொல்லையில் கொஞ்சம், அப்புறம் சிஸ்டர் கொஞ்சம் எடுத்து வந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு காய வச்சு அது கூட 2 கிலோ வாங்கி போட்டோங்க. இங்கே பாருங்கள், அது எங்கள் வீட்டுக்காரர் கொட்டிகிட்டா இருப்பாருங்க. எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம். இப்போ வந்து இது மொத்தமாக 6 கிலோ. நாங்கள் ஒரு 4 கிலோ, இது ஒரு 2, 6 தேங்காய். எல்லாமே இருக்குங்க. மல்லாட்டை வேணாலும் வாங்கி அரைச்சிக்கலாம், எள்ளு வேணால் வாங்கி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், உளுந்து, முழு உளுந்தை உடச்சி தராங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுவும் தேங்காய் எண்ணெய் தாங்க. இது எங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்பயுமே இது நாங்கள் வரும்போதெல்லாம் இது காலியாக தான், சும்மா தான் நிற்கும். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் ஆட்ட வந்திருக்கோம், ஆனால் தேங்காய் ஆட்டிருக்காங்க. இவங்க ஆடி முடித்தாதான் நாங்கள் ஆடணும். இதில் வந்து ஒன்றுத்தில் வந்து எள்ளு ஆடிட்டு இருக்காங்க. ஒன்றில் வந்து அந்த சைடு வந்து உளுந்து உடச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எண்ணெய். லாஸ்ட்டாக மீந்து போகல அந்த எண்ணெய். அவங்க வாங்கி இங்கே பாருங்கள் அரைச்சி விற்கிறாங்க. நம்ம எண்ணெயாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு எண்ணெய் வேணாம், நம்ம வாங்கி தான் அரைச்சி எடுத்துன்னு போனாலும் வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம். நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், இங்கே பாருங்கள் எல்லா எண்ணெயுமே இருக்குது. தேங்காய் எண்ணெய், விளக்கு எண்ணெய், நம்ம என்ன எண்ணெய் கேட்குறோமோ, இழுப்பு எண்ணெய் கூட இங்கே இருக்காங்க. இழுப்பு எண்ணெய்லாம் என் விளக்கு ஏற்றினா அவ்வளோ நல்லதுங்க. இங்கே பாருங்கள், இல்லைலாம் எண்ணெய் காலியாக இருக்குது. இதில் நிறையா இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லெண்ணெய்ங்க. அந்த கேனெல்லாம் வந்து 5 லிட்ரு கேனு. நானுமே 2 லிட்டர் தான் எடுத்து வந்தேன். அது பத்தாதுன்ட்டாங்க. இவங்கள்ட்ட வாங்கி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். 5 லிட்டர் கேன் வாங்கி தான் எடுத்துகிட்டு போகணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய குடோன்னு பாருங்கள். அரிசியுமே இங்கே விற்கிறாங்க. அரிசி விற்கிறாங்க, மற்றபடி உளுந்து விற்கிறாங்க, கெவுரு விற்கிறாங்க, எல்லாமே இருக்குதுங்க. ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிது. எண்ணெய் கிடைக்கிது. எண்ணெய் வேணான்னா கூட நம்ம வாங்கி பொருளாக வாங்கி கூட ஆடி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாமே எண்ணெய் தாங்க. இந்த பெரிய பார்லு, சின்ன பார்லு, இது எல்லாமே எண்ணெய் தான். இவங்க எண்ணெய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே லாபம் தானே. ஒரு பொருள் வச்சா ஒரு பொருளை மட்டும் பார்க்க முடியாதுல்ல. இங்கே பாருங்கள், இதுவுமே எண்ணெய் தான். இது வந்து நல்லெண்ணெய். இங்கே பாருங்கள், இது வந்து உளுந்துங்க. தோல் நீக்கி தராங்க பாருங்கள், உளுந்து. இது வந்து தோரம்பருப்புங்க. தோரம்பருப்புமே உடச்சி தராங்க பழகுது. அது எப்படி எங்கே விளையுது தெரில. தோரம்பருப்பும் உடச்சி தராங்க. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு எது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா, இதில் வந்து எலுமிச்சை பழம் போட்டுக்கிறாங்க. எப்பயுமே அவங்க தேங்காய் நாடும் போது எலுமிச்சை பழம் போடுவாங்களாம். அது மாதிரி போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இவங்க. எலுமிச்சை பழமெல்லாம் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகுன்றாங்க. அது என்னான்னு தெரியல. எங்களுக்கு அப்புறமும் எடுத்துன்னு வந்தாங்க. அவங்களும் எண்ணெய் தேங்காய் தான். அது வந்து சீசன் பழகுது. நாங்கள் என்ன எடுத்துன்னு போகிறோமோ அதுதான் அங்கே இருக்கும். தேங்காய் எடுத்துன்னு போனால் தேங்காய், எள்ளு எடுத்துன்னு போனால் எள்ளு, மல்லாட்டை எடுத்துன்னு போனால் மல்லாட்டை. அதாவது சீசன் பழகுது. இப்போ வந்து எல்லா மிஷினும் எப்பயுமே இந்த மிஷின் மட்டும் தான் சும்மா இருக்கும், மற்ற எல்லாமே ஓடும். இப்போ இது ஓடிட்டு இருக்குது, மற்ற எல்லாம் சும்மா இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து எலுமிச்சை பழம் போட்டதுனால அது மாதிரி இருக்குது பழகுது. நாங்கள் எண்ணெய் தயாரிக்கிறான்னு சொல்லிட்டு தாங்க கொஞ்சம் வாங்கி ஆடிட்டு இருக்கோம்.
சரி கோயிலுக்கு போயிட்டு முடி எடுத்து வந்திருக்குமா, சரி தேங்காய் எண்ணெய் வீட்டிலே ஆண் நேரத்தில் தலையில் தேய்க்கலாம் சொல்லிட்டு வாங்கிப்போம். இங்கே பாருங்கள், அது ஒன்றும் கொஞ்சம் டைட் வைக்கிறாங்க. டைட் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக முடியுமா. அந்த அண்ணா தான் இதுக்கு ஓனர். இந்த ஒரு அக்காவே அந்த குடோனை பார்த்துப்பாங்க. அந்த அண்ணா இருக்குன்னு அவசியம் இல்லை, அந்த அக்காவே பார்த்துப்பாங்க. யாரெல்லாம் இதுமாரி மரச்செக்கில் ஆன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். எண்ணெயெல்லாம் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய்க்கெல்லாம் வந்து செலவு பண்ணுறதை பார்க்காதீங்க. இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மல்லாட்டை எண்ணெயுமே, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நாம்ளே ஆடி சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால் முடிஞ்ச அளவு இது மாதிரி செக்கில் ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள். கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே செக்கில் தாங்க ஆட்டி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி இல்லை, எல்லாருமே கூலிக்கு போனால் கூட அந்த மல்லாட்டையை வச்சு உரித்து எண்ணெய் ஆட்டுறாங்க. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களுமே இது மாதிரி எண்ணெய் செக்கில் ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த ஒரு அக்காவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நல்ல பெரிய குடோனுங்க. இங்கே எங்கள் ஊரில் ஒரு 2 இருக்குது மரச்செக்காரது. ஆனால் இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்கிது. என்ன ஒன்று, இங்கே வந்து இந்த மிளகாத்தூள், கோதுமை இதெல்லாம் அரைக்கிறது ஒரே இடத்துல இருந்தால் இன்னும் சௌகரியமாக இருக்கும். இப்போ நாங்கள் அதுவுமே எடுத்து வந்திருக்கோம். அது வந்து ஆப்போசிட்டில் போய்ட்டு அரைக்கணும். அந்த ஒரு மிஷின் வாங்கி போட்டாருன்னா பரவாயில்ல, எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவங்களது வந்து முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளது போட போகிறாங்க. எவ்வளோ க்ளீனாக சுத்தம் பண்ணுறாங்க பாருங்களா. புண்ணாக்கு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு அப்புறமா வேறு போடுவாங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து கேனுக்கு மாற்றி விட போகிறாங்க. இது வந்து சூடாலாம் இருக்காது எண்ணெய். இங்கே பாருங்கள், அவங்க கேன் எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஊற்றுறாங்க பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். தேங்காய் நாம்ளே வாங்கி ஆடினா எவ்வளோ ஒரு பியூராக இருக்குது பாருங்கள். அது வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அவங்க போட்டுக்கிறனால அது அவங்க எப்பயுமே அது மாதிரி தான் அரைப்பாங்களாம். அவங்க வீட்டில் நிறையா தென்னை மரம் இருக்கா, இப்படி தான் அரைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஊற்றியாச்சு. யாரெல்லாம் இது மாதிரி எண்ணெய் ஆடி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளாகவே எல்லா எண்ணெயுமே ஆடி தான் சாப்பிட்றோம். தேங்காய் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இப்போ தான் ஆடுறோம். மல்லாட்டை எண்ணெய், எள் இப்போ கொஞ்சம் நாளாக எங்கே பாருங்கள், எங்களுது எடுத்து கொட்டிகிட்டு இருக்கோம். கொட்டியாச்சு எங்களுது. நாங்கள் எதுவுமே போடல, அப்படியே தான் ஆடுறோம். இனிமேல்ட்டு எதுவுமே நம்ம கடையில் வாங்கக்கூடாது. எண்ணெயை நம்ம இது மாதிரி ஆடி தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது எல்லாத்தையும். எது காலியாகுதோ அப்போ உடனே வந்து காசு போனால் போதும். சமைக்கிறதுல சாப்பிட்றதுலலாம் வந்து எண்ணெயிலெல்லாம் இது மாதிரி காமிக்கக்கூடாது. அதனால் காசு ஆனாலும் ஆனால் போதும், நல்ல எண்ணெயாக வாங்கி சமைக்கணும். இது மாதிரி மரச்செக்கில் ஆடுற எண்ணெயாக வாங்கி சாப்பிடணும். நாம்ளே ஆடினா இன்னும் கொஞ்சம் யூஸு. இங்கே பாருங்கள், ஆடிட்டாங்க, அள்ளி போடுறாங்க பாருங்கள்.
எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு வந்துச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வந்துச்சு பாருங்கள். இது வந்து ஆடி முடிச்சிட்டா அது புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வெட்டில் எல்லாமே கிடைக்குது பாருங்கள். நாங்கள் கேன் எடுத்துகிட்டு வரல. அவங்களுமே மஞ்சள் சேரியாக்கா, அவங்களுமே எங்கள் ஊர் தான். அவங்களும் தேங்காய் தாங்க ஆட வந்திருக்காங்க. நாங்கள் கேன் வாங்கிட்டு வராதனால இங்கே 5 லிட்டர் கேன் வந்து 50 ரூபா. ஒரு கேன் வாங்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். நாங்கள் ஒரு 4 கிலோ எடுத்து வந்தோம். இங்கே ஒரு 2 கிலோ 6 கிலோ. இங்கே பாருங்கள், 6 கிலோவுக்கு எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு பார்க்கலாமா? நல்லா பியூரான தேங்காய் எண்ணெய்ங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், 5.5 லிட்ரு வந்துருக்குங்க. கரெக்டாக 5 லிட்ரு. வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு லாபம் தாங்க இது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் தேங்காய் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே ஆடி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கி கூட இது மாதிரி செக்கில் ஆட்டி நான் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய் எடுத்து வந்துருக்காங்க. இவங்களுமே தேங்காய் தான் அழைப்பாங்க. இது ஒரு சீசன் பழகுதுங்க. எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே இப்படி தாங்க செய்வாங்க. இப்படி தான் செக்கில் ஆட்டி தாங்க சாப்பிடுவாங்க, தலையில் தேய்ப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.